ஆனா துஷ்டனை உடனே விடாதேன்னா துர்ஜன சஜ்ஜனேனேவா யௌவனேன வியுஜ்யதே. யௌவனம் எப்படி நமக்கு சொல்லாமலே அப்படி வந்து காதுகிட்ட நிறைக்கும், அப்புறம் அங்க நிறைக்கும், இங்க நிறைக்கும், அப்புறம் உடனே கழித்து போற போது ஆடும், அப்புறம் உடனே காற்றாக்டு, அப்புறம் பல்லு விழும், அப்புறம் புது பல்லு வச்சு கட்டிப்போம். பார்த்தா தெரியும்னு இது சாட்டை சாட்டையா புதுசா பல்லு வச்சு கட்டிண்டா தெரியாதோ தெரியும். அது நடுப்புற சர்ப்பம் மூச்சு விடும்னால அது மாதிரி அது காத்து வரபோது தெரியும். அப்படி எல்லாம் தெரியும். அந்த இதெல்லாம் என்னன்னா தூத்தை தேத்தை தினகரபுவா ஏமா தூத்தாள் விட்டாள். நம்ம கை ஆடுறது, கண்ணில் காற்றாக்டு வர்றது, பல் ஆடுறது, தலையில் நிறைக்கிறது, இதெல்லாம் யம தூத்தாளாம். ஜாக்கிரதே, பரலோகம் இருக்கு, வேண்டியதை ஏற்பாடு பண்ணிக்கோ, எல்லாரும் கை விடுற சமயம் அதுக்கு என்ன வேணுமோ பெரியவாளை கேட்டுக்கோன்னு சொல்றதுனால ஜெயிச்சிருவாள். அப்படி இத்தனை யமதூத்தாள் வந்து நிச்சயம் நோட்டீஸ் கொடுத்தும் இப்ப என்ன பண்றானா, புதுசா ஏதாவது மெடிக்கல் சம்பந்தமான பேப்பர் வருதான்னு பாக்கலாம். ஏதாவது கழுத்தனத்தை போக்குறதுக்கு மருந்து இருக்கா, சிட்டுக்குருவி லேகியம்னு பஞ்சாங்கத்து மேல போட்டுருக்கு, அதை வாங்கி சாப்பிடறான். அப்பவும் என்ன பண்றான்னு தூதைரபுவா சஸ்வதுத்போத்யமானா த்ராதும் தேகம் ததபி விஷஜாமேவ சாந்த்வம் வதாமஹ. வைத்தியரை கூப்பிட்டு கேட்கிறானா, ஏதாவது அமெரிக்காவில இருந்து வருது ஒரு பேப்பர், அது ஏதாவது கழுத்தனத்தை போக்குறதுக்கு மருந்து வந்திருக்கோன்னு கேட்கிறானா. நடுப்புற ஒரு மருந்து ஒண்ணு வந்தது, குரங்கு இடத்துல இருந்து எடுத்து ஏதோ இன்ஜெக்ட் பண்றான்னு கல்கட்டாவில. அதை போய் ஒருத்தர் பண்ணிட்டார். என்னாச்சு தெரியுமா, வார்த்தைக்கும் போச்சு, ஆனா நாளாக குரங்கா ஆயிட்டார். அவன் உட்காண்டே இருப்பார், வெட்டுக்கு மேல விழுந்து கடிச்சு விடுவாரு. என்னன்னா அவருக்கே தெரியாதுன்னு மனுஷன்னா. அப்புறம் வாழ்நாம அந்த ட்ரீட்மெண்ட்டையும் நிறுத்திவிட்டான். பகவான் கல்பிச்சதை போய் என்னத்தை மாத்திவிட முடியும்? மாற்ற முடியுமா? அது மரணத்தை ஆறாவது ஜெயிக்க முடியுமோ? யோகிகள் ஜெயிக்கலாம் மரணத்தை, பகவான உள்ள பார்த்து மரணத்தை ஜெயிக்கலாம். அதை தவிர வேற மருந்துனால மரணத்தை ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. பகவத் விஸ்மரணமே மரணம்னாள் ஆச்சாரியாள். பகவான மறக்கிறது தான் மரணம் உண்டா. யோகிகளுக்கெல்லாம் ஷாவே இல்லை. சரீரம் போனா கூட அவளுக்கு ஸ்மிருதி மாறாது, பகவத் ஸ்மிருதி மாறாது. மகான்கள்லாம் சுவாமி எப்போதும் ஸ்மரிச்சுட்டே இருப்பாள். தூக்கத்துல கூட பகவத் சம்பந்தமான ஸ்மிருதி தான். பகவத் பிரகலாத் சுவாமிக்கு அப்படித்தானா, எப்போதும் பகவத் சம்பந்தமான ஸ்மரணம் தான்ங்கிறாள். அது மாதிரி வரும். அதெல்லாம் வந்து என்மாந்திரியமான புண்ணியம். அப்படியே கையெழுத்து போட்டு இருக்கிற போதே நின்று போயிடும் மூச்சு. இப்படி இருக்கிற ஒரு இதெல்லாம் இவன் வந்து நித்தியம் தான் சாஸ்வதமா இருக்க போறதாக நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். துசங்க சர்வதா தியாஜ்யா. கட்ட சங்கத்தை விட்டுணும், சாது சங்கம் கிடைப்பது அது அரிது. துஷ்டன்னு தெரியா கொஞ்சம் கொஞ்சமா விலகு, திடீர்னு விலகாதே. அது எப்படி விலகணும்னா, எவ்வளவு எப்படி உனக்கு சொல்லாம விலகும் அது மாதிரி விலகுனாள். துர்ஜன சஜ்ஜனேனே ஞானவாசிஷ்டன்ல போய் சொன்னார். வசிஷ்டர் ராமனை பார்த்து சொல்ற போது அப்படி சாது சங்கம் தான் ரட்சிக்கும், அசத் சங்கம் கெடுத்துவிடும்.